ரசிகர்களாக இருக்கவங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ரஜினி ரசிகராக இருந்தால் ரஜினி ரசிகர் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. அஜித் ரசிகர்னா அஜித் ரசிகர் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. 4வது நாள் வந்து இந்த காமன் ஆடியன்ஸ்னு இருப்பாங்க, பொதுவான மக்கள். அவங்க எப்படின்னா நல்ல படத்தை மட்டும் செலக்டடான மூவிஸ் பார்ப்போம்ப்பா, நான் 1 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன், 2 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன், நல்ல படமாக நான் மட்டும் தேட்டரில் போய் பார்ப்பேன்னு இருப்பாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் வருவாங்க இல்லையா. அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் வச்சு தான் வருவாங்க. அந்த கண்டென்ட் நல்லா இருக்கா, படம் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க மவுத் டாக்கில் வர செய்திகளை வச்சு தான் அந்த படம் வருவாங்க. அப்படிங்கும்போது ஜனநாயகன் படத்துக்கு ஓப்பனிங் நல்லாயிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் நல்லாயிருக்கும். பட் இந்த லென்த்திங்கிற ஒரு விஷயம் சமீப காலமாக வர்றதுனால அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் எப்படியா இருந்தாலும் படம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அரசியல் என்ன பேசியிருக்கிறாரு, சினிமா ரசிகர்கள் தாண்டி அரசியல்வாதிகள் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏதாவது இல்லை அரசியல் பேசியிருக்காரா, என்ன அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் இந்த படத்தை சொல்ல என்ன சொன்னாலும் ஜனநாயகனுக்கு ஒரு ஓப்பனிங், பெரிய ஓப்பனிங் இருக்கும். பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருந்து இதில் அரசியல் பேசியிருப்பாரா? ஆமாம், அதை அப்படியே பண்ணலையே. பகவந்த் கேசரியுடைய ரீமேக்காக இருந்தாலும் கூட அந்த படத்தில் இருந்தால் அந்த ஒரு போர்ஷன் தான் வச்சுருக்காங்க. ஆனால் மீதியெல்லாம் அரசியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் ஜனநாயகன் ஆகிறாரு, ஓட்டு போடுறாங்கிற காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க, நிறையா அங்கங்கே எடுத்துருக்காங்க. அந்த பெரிய வேன் வருது, வேன் மேலே ஏறி செல்ஃபி எடுக்கிறாரலாம், அந்த படத்தில் ஜனநாயகன் இதில் பகவந்த் கேசரியில் கிடையாது. அப்போ இவருக்கு இங்கே உள்ள அரசியலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. வினோத் ஏற்கனவே நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் பார்த்தா கூட ரீமேக் படம் பண்ணியிருந்தா கூட அவர் டச் இருக்கும் அந்த படத்தில். அந்த படத்தை அப்படியே எடுத்து வைக்க மாட்டார். சில ரீமேக் டேரக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கார் வந்தால் கூட அந்த கலர் கார் தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீமேக் டேரக்டர் தான், நிறைய வெற்றி படம் கொடுத்தாரு. அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கு திண்டுக்கல் நடக்குது. அந்த தெலுங்கு படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ஒரு மஞ்சள் கலர் காரில் உட்காந்து வருவாங்க மேலே ஏறி டாப்பில். இப்போ அதே மஞ்சள் கலர் கார், அதே கம்பெனி கார் வேணும்னு சொல்லிட்டு படத்தை ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு கொண்டு வந்து எல்லாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி ரீமேக் அப்படியே காப்பி அடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க.